எல்லோருக்கும் சரணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சுவாமி ஏஐ சாட்பாட். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பரான 6238008000 அப்படின்ற நம்பரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கப்புறமா வாட்ஸ்அப் உள்ள போய் மெசேஜை ஹாய் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஹாய் அப்படின்னு போட்ட உடனே அந்த ஏஐ நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸாக நம்ம வந்து லாங்குவேஜஸ், அதாவது மொழிகளை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. அதில் நான் வந்து தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்லேயே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், நான் உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. கோவில் சேவைகள், அவசர நிலைய புகார் அளிக்கவும், அதுக்கப்புறம் விசாரணை அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் ஒன்று அப்படியே போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியான கோவில் சேவைகள் அப்படின்றத நான் 1 அப்படின்ற இன்புட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 1 அப்படின்னு கொடுத்த உடனே நான் உங்களுக்கு உதவக்கூடியவை இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. 6வதாக என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குன்னா பேக் போகிறதுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு இதையும் கொடுத்துருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் திறக்கும் நேரம், இருப்பிடம் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஐ திங்க் இது வந்து அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு அப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின் நிகர் கியூ முன்பதிவு, அதாவது ரிச்சுவல் கியூ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கையும் கொடுத்துருக்கு. 4வதாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இடத்த தவளங்களின் பட்டியல், அதாவது நம்ம தாவளங்கள், சபரிமலை செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய தாவளங்களில் தங்கக்கூடியதுக்கான அந்த பட்டியலையும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள கோயில்கள், அதாவது இதில் கொஞ்சம் தமிழ் பிழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி இவங்க வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் இதில் வந்து தமிழ் பிழைகள் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்காம நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு புரியும்னா இங்கிலீஷ் ஆப்ஷனே கூட யூஸ் பண்ணலாம். தமிழில் ரொம்ப புரியாதவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தமிழ் தான் புரியும், மற்ற மொழிகள் புரியாது அப்படின்றவங்க இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 அப்படின்னு கொடுத்து கோவில் திறக்கும் நேரம் அப்படின்றத நான் என்னன்றதை பார்க்குறேன். என்ன கொடுக்கும்? சபரிமலை திறக்கக்கூடிய நேரம் கொடுக்குமா, இல்லைனா மற்ற கோவில்கள் திறக்கக்கூடிய நேரம் கொடுக்குமான்னு தெரியல. ஓகே, இது வந்து சபரிமலை திறக்கக்கூடிய நேரங்களை கொடுத்துருக்கு. ஓகே, தெளிவாக ஒரு இமேஜாகவே கொடுத்துருது. ஸோ நம்ம இந்த இமேஜை வந்து எடுத்துகிட்டு கூட நம்ம சபரிமலை குரூப்பில், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்க குரூப்பில் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜை கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் யூஸ் பண்ணணும் தேவைப்படுது அப்படின்றவங்க எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஆப்ஷனை விட்டு வெளியே போயிட்டு நான் 2வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே வந்திருக்கேன். நம்ம 3வது ஆப்ஷனில் இருந்தோம், அதாவது கோவில் திறக்கும் நேரம் தெரிகிறதுலேருந்து பேக்கு வந்து அது கொடுத்த ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வழியாக மறுபடியும் வெளியே வந்து மெயின் மெனுவுக்கு வந்துட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்த அந்த ஆப்ஷனான கோவில் சேவைகள், அவசர நிலையை புகார் அளிக்கவும், விசாரணை, இந்த 3ல் இப்போது நான் 2வது ஆப்ஷனுக்கு போகிறேன். ஸோ 2 அப்படின்னு இன்புட்டை கொடுக்குறேன். 2 அப்படின்னு கொடுத்த உடனே ஓகே, தயவு செய்து அவசர கால வகையை தேர்ந்தெடுக்கும், அதாவது நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் மறுபடியும் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 6வது அகெயின் பேக் போகிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ அவசர நிலை, அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி. 2வது வந்து போலீஸ் அவசர நிலை, நம்மளுக்கு போலீஸ் ஹெல்ப் எதுவும் தேவைன்னா அந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம். 3வதாக விபத்து, வாகனம் பழுதாகி விடுதல், ஸோ ஆக்சிடெண்ட் ஆர் வெஹிக்கிள் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதையும் தெரிவிக்கிறதுக்கான ஆப்ஷன் 3வது. மாயமான நபர், ஓகே. ஸோ 4வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் பர்சனை வந்து நம்ம சொல்கிறது, அதாவது இப்போ நம்ம குரூப்பில் நம்ம கூட வந்து அவங்க யாராவது தொலைஞ்சிட்டாங்கனாலோ, யாராவது காணாமல் போயிட்டாங்கனாலோ, இல்லைனா நம்ம அவங்கள தேடுறோம்னாலோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை வந்து புகார் கொடுக்கலாம். ஸோ 5வது ஆப்ஷன் வந்து தீ, ஃபயர் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஃபயர் ரிலேட்டட் எமர்ஜென்சினா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணி அவங்களையும் வந்து டைவர்ட் பண்ண விரும்பலை. ஸோ இதை தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
இப்போ நம்ம அதை கொடுத்தோம்னாலோ மறுபடியும் அவங்களுக்கு ரீடைரக்ட் ஆகில்னா அவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த நேரம் வேஸ்ட்டு. பட்டு இந்த விஷயம் வந்து வேறு யாருக்காவது அந்த நேரத்தில் கிடைக்கும். அதனால் நான் இப்போ பின்னாடி போயிட்டு அடுத்து என்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது நம்மளுக்கு கொடுத்துருந்த அந்த மெயின் மெனுவில் இருந்த அந்த 3 ஆப்ஷனில் 3வது ஆப்ஷன், அதாவது கடைசி ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாரணை. விசாரணை உள்ளே போனோடனே நான் அந்த 3 இன்புட்டை கொடுத்தோடனே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு உதவக்கூடியவை இங்கே அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் தான் இருக்கிறதுலே அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 9 ஆப்ஷன், அதில் வந்து 8 வந்து நம்மளுக்கு தேவையானது, 1 வந்து எப்போதும் போல் பேக் போகக்கூடியது. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு அட்டவணை விகிதம், அதாவது மெனு கார்டையே இங்கே கொடுத்துருக்காங்க. அதை மெனு கார்டில் இருக்கக்கூடிய அந்த ரேட்ஸ், சபரிமலையை சுற்றி எவ்வளோ நம்ம அந்த ரேட்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி. 2வது பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டோடைய பஸ் டைமிங்ஸை கொடுத்துருக்காங்க, கேஎஸ்ஆர்டிசி பேருந்து நேரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அருகில் உள்ள நிலையங்கள். மேபி அருகில் உள்ள நிலையங்கள்னால் நியரஸ்ட் ஸ்டாப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், நியரஸ்ட் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 4th வந்து மருத்துவ உதவி கேந்திரம். ஓகே, மெடிக்கல் ஸ்டேஷன் ஆர் மெடிக்கல் அந்த செட்டப் எங்கே இருக்குது, எங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். 5வது வந்து காவல் உதவி கேந்திரம், மேபி அகெயின் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போலீஸ் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறதுக்கான இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 6th மோட்டார் வாகன உதவியன். ஸோ ஓகே, இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்றது விதத்தில் வந்து நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இதை தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 7வதாக பார்த்திங்கன்னா சூப்பர், உணவு பாதுகாப்பு உதவின்னு கொடுத்துருக்காங்க. நல்லது. சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ பாய்சன் மீன்ஸ் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுனாலோ, இல்லை ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை இந்த கடையில் போடக்கூடிய ஃபுட்டு வந்து சரியில்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம உடனே புகாரை தெரிவிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பு படை உதவியன். ஓகே, அகெயின் நமக்கு அங்கே கொடுத்துருந்த மாதிரியே ஃபயர் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஃபயர் இன்சிடென்ட் எதுவும் ஆகுது, ஃபயர் ஆக்சிடென்ட் எதுவும் ஆகுதுன்னா அதையும் நம்ம இந்த உதவியின் மூலியமாக கால் பண்ணி சொல்லிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா சேவைகளுக்கான அவசர உதவி எண்களை வந்து நான் எடுத்து அடுத்து வரக்கூடிய ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். அது எல்லாருமே வேணுன்ற மாதிரி வேணுன்ற நம்பரை பாஸ் பண்ணி சேவ் பண்ணி எழுதியோ உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியோ வச்சுக்கோங்க. எங்கே வேணாலும் தேவைப்படலாம், ஆனால் தேவையான போது மட்டும் இந்த நம்பர்களை உதவி செஞ்சு அவங்களோட சேவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நான் வேறு என்ன வீடியோ பேசணும், என்ன டாப்பிக்கை பற்றி பேசணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரணம்.